எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேகி வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேகியம்மா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. உன் முகரக்கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது தினம் 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. வாயத்தர லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாட்சி. நர்ஸ் அந்த போலி பேனடு என்ன இந்த குடுத்து கொடுக்கிறது? திரும்பி லிட்டில் பேக் அங்க பாத்தியா எலும்புல ஊசி போடுறான். எவன் மாட்டானோ தெரியல. அப்படி காட்டு புண்ணி மாதிரி கத்துற. குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது, குட்டும் போது கத்துறது. நான் இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடிஞ்சு குடி. ஒரே வேலை. பீச கட்டிட்டு போ. நமஸ்காரம் டாக்டர். காந்தாரா உட்காருங்க. என்ன செய்து உடம்புக்கு? ஒரே வயிற்று வலிங்க. வயிற்று வலியா? எவ்வளவு நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. இன்னைக்கு திருப்பதி போறையா? வலி ரொம்ப அதிகமாயி போச்சையா. ரொம்ப வலி எடுக்கும்போது திருப்பதியா போறீரு? இந்த வயிற்று வலிக்காக தான் பெருமாள் கும்பிடு போறேன். அதுதான் நேர்த்திக்கடனா? சரி சரி, ஒண்ணும் பயப்படாதீங்க. நல்லா செக் பண்ணிடுறேன். என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? இந்தியா ஹார்ட்ல குதிரை ஓடுற சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் 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 தான் கேட்கும். இது என்ன கடவை கடவை கடப்பத்துன்னு கேக்குது. எது பதட்டமா இருக்கியா? ஆமாய்யா, ஏதோ அவமானி பயமா இருக்கு ஐயா. இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? கண்ணை துற. இந்த கண்ணு. வாய போல நாக்கு நீட்டு. என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது? சுருட்டியா உள்ள அம்மாடி. சரி, உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? சரிதாத்தாண்டா இருக்குது. நல்லா தானே இருக்கு. யூரின் டெஸ்ட் அது எடுத்தியா? வருமானம் பூரா போயிடும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா. மோஷன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கேட்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். எப்படி நர்ஸு நாளை கூட்டு போய் நல்ல மோஷன் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா. சார், அது இங்க எடுக்க வேண்டியதில்லை சார். நானே எடுத்து கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும் சார். என்ன அது புளியோர புட்ட மாதிரி கூடாது இருக்கு சார். நான் திருப்பதி போயிட்டு வரதுக்கு 20 நாள் ஆகும். நீ திடீர்னு இடம்ல கேட்டுக்கிற நான் தர முடியாது. தர முடியாதா? ஆமா சார், அதனால மொத்தமா எடுத்து வந்தோம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ ஏனுங்கிறது எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்மி இருக்குதுன்னு குறை சொல்ல கூடாது. 10,000 செல்லுக்கு போன் பண்ணுங்க, நான் கொரியல் அனுப்புறேன். இப்ப பிரிக்கிற பாருங்க. ஐயோ, என்ன பண்ணுவேன்? அப்படிதான் ஆஸ்பத்திரியை ஒரு 5-6 நாளைக்கு மூடுங்கடா. ஐயோ, தூக்கி வீசிட்டா. தண்ணி வேணும்னா அங்க வாங்கி குடிக்க வேண்டியது. இங்க வந்து அலர்தான் காலையில இருந்து கேட்கிறேன் டாக்டர். ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்க. ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்களா? நர்ஸ்? எஸ் டாக்டர். வாட் நான்சென்ஸ். ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி தண்ணி கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. கொடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? வந்ததுல இருந்து ஃபீஸ் கூட கட்டல. அதுக்குள்ள அவன ஃபுல்லா பாக்குறீங்களா? டாக்டர், ஒரு நர்ஸோட டியூட்டி என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீ irresponsible-ஆ இருக்க. டாக்டர், ஒரு டாக்டர் பேசுறப்ப இன்டர்ஃபியர் ஆகாத. டாக்டர், டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்க. அந்த என்ன செய்யறாருன்னு. அங்க பாருங்க, நோக்க பாருங்க. என்னடா நான் கொடுத்த தண்ணியில பிராண்டியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற? 4 நாளைக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சேர்ந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ராவா சாப்பிட்டு உன் குடல் குந்தாலாம் வெந்து போச்சுடா சின்ன தாமின்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. ஆமா. அன்னையில இருந்து தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுற டாக்டர். இன்னைக்கு தண்ணி கேட்கற ஒருத்தர் தர மாட்டேங்கிறாங்க. ஆக இது வரைக்கும் நீ குடிய நிப்பாட்டல. தண்ணியை ஊத்தி சாப்பிடும் போது எதுக்கு நிப்பாட்டணும்? ஆனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு திருட்டு இல்ல டாக்டர். என் முழு அன்பையும் பார்த்து இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே சண்டாள பையன் என் ஆஸ்பத்திரிய கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டு இன்னும் ஒரு புள்ளிய மாலையை பிடிச்சிட்டு வர்றாங்க. என்னாச்சு என்னாச்சு? என் பொண்ணு இடத்தில் மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பெரிய சம்பவம் நடந்து போச்சு டாக்டர். அப்படி அவசரப்படுற மாப்பிள்ள ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி போய்க்க வேண்டியதானே? ஐயோ, நான் இது பண்ணீங்க. நீ யாரியா? நான் தாங்க மாப்பிள்ள. சரியா, நீயே மாப்பிள்ளையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு மேல கை வச்சா உன்னை கொல்லத்தானே வேணும். ஐயோ, அவசரப்பட்டு லூசுத்தனமா பேசாதீங்க சார். பொண்ணை பாம்பு போட்டாங்க சார்.
பொண்ண பாம்பு போட்டுச்சா? அது வரைக்கும் நீ என்னையா பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க. அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கிடைச்சிச்சா அது? பொண்ணோட உதட்டுலங்க. உதட்டுல கிடைச்சிச்சா? ஏடா வாயில கிடைச்சிச்சு வச்சிட்டு பேசிட்டு இருக்கடா. வாங்க வாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? ஏதாவது செஞ்ச பொண்ணு ஏன் காப்பாத்துக்கு டாக்டர்? வருங்கால பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துக்கு டாக்டர். சைலன்ஸ் சைலன்ஸ். டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுக்கறவங்க நீங்க. அப்பதானே கியூர் பண்ண முடியும். பாய் சார், அந்த பேசல கொண்டா சார். சீக்கிரம் வா. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. காத்து விடுங்க. ஒளியும் இல்ல. கட்டாதயா. பாய், நான் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப என்ன யார் இழுத்துறா பாத்துக்கிறியா? சரி. குத்து மதிப்பா பூந்துற வேண்டியதா. அப்பா, எவ்வளவு விஷயம்யா. ஏதோ பூநாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முடிங்க இங்க பாருங்க. இங்க அங்கில பாருங்க. அங்கில் முடிச்சுக்கிட்டாயா டாக்டர்? எந்திரி. அப்படி உள்ள இறங்க. வாங்க. பார்த்து மெல்ல. உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்பிள, பொண்ணு பொழைச்சுக்கிச்சுப்பா. இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குள்ள சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணுங்களுக்கு தாலி கட்டி குடும்பத்தை பாடுறாயா. மாப்பிள்ளைய கையோட கூட்டி போங்க. யார்? நானு. நீதான் ஏயா தாலியே கட்டாம எத்தனை பேர் முன்னாடி நீ குடும்பம் நடத்துவ? தாலி கட்டி நான் தனியா போய் குடும்பம் நடத்துவா? குடும்பம் நடத்தணும் என்னையா சொல்ற? பின்ன உசுரை காப்பாத்தன்னு பாதி சொல்லி முடிச்சுட்டேன். நான்சன். ஒரு டாக்டர் வந்து என்ன பத்தி பேசுற? நான் பண்ண ட்ரீட்மெண்டா? இது ட்ரீட்மெண்டாயா? யோ, வாயோட வாய் வச்சு உரின்னு உறிஞ்சி பார்க்க மென்னு துப்புற மாதிரி பழிச்சு துப்பிட்டு இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ டபார் இதே ட்ரீட்மெண்ட் பண்ணுவே நீ? மரியாதை என்ன என்ன பத்தி பேசிட்டு? ஒரு MBBS கிட்ட பேசுறீங்க, மறந்துடாத. என்ன கற்பனை இது? பரம்பு மீறி. யோ டாக்டர், விஷத்தை இப்படித்தான் எடுப்பேன்னு முதல்லயே சொல்லி பர்மிஷன் வாங்க வேண்டாம். என் பாப்பளைய பக்கத்துல வச்சுட்டு மாங்கன்னு 3 தடவை பாத்துக்கே. அப்ப நான் இல்லன்னா பரவாயில்லையா? யோ, உன் பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். கட்ட மாட்டேங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் என் மாப்பிள்ளை. எப்படி முடிவெடுத்தாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே.